ஸ்ரீகுருभ्यो நமः. பிரஜாபியோ யோக க்ஷேமஹ. புத்தாண்டு, இது புது வருஷம் சொன்ன உடனே தற்காலத்தில் நம்மில் பல பேருக்கு உடனே மனசில் சிரிப்பது என்னவென்றால் நியூ இயர். உடனே அந்த இங்கிலீஷ் ஆக்கம் தான் நியூ இயருக்கு தான் மனசில் வருது நண்பர்களே. நியூ இயர்னா அதை தொடர்ந்து என்ன மனசில் ஞாபகம் வரும்? ஜனவரி 1. அதாகப்பட்டது ஜனவரி 1 தான் நமக்கெல்லாம் நியூ இயர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் சகஜமாகிடுது நண்பர்களே. லௌகீகமாக தவறு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆங்கில கேலண்டர் நம்ம உபயோகப்படுத்துறதுனால தவறு இல்லை. ஆனால் எது தெரியுமா தவறு? நமது புத்தாண்டும் புத்தாண்டின் மகத்துவத்தையும் மறப்பதும் மதிக்காமல் இருப்பதும் தவறு நண்பர்களே. இந்த புத்தாண்டு சந்தர்ப்பத்தில் நாம் இந்த புத்தாண்டை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இந்த புத்தாண்டுன்னு சொன்ன உடனே ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி மேற்கத்திய தாக்கம் நமக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த புத்தாண்டு நம்ம அதே கான்செப்டில் பார்க்குறோம். மேற்கத்தியர்களுக்கு புத்தாண்டுனா என்ன, நியூ இயர்னா என்ன? திஸ் இஸ் அனதர் கேலண்டர், அவ்வளோதான். ஒன் மோர் கேலண்டர், அதை ஏ ஃப்ரெஷ் கேலண்டர். அவளுக்கு நம்பர் தான் 2000, 2001, 2002 அல்லது 2018 போச்சுன்னா 2019 வரும். அவளை பொறுத்தவரை கேலண்டர் மாறுறது. நமக்கு அப்படியா? அப்படி இல்லை நண்பர்களே. நமக்கு புத்தாண்டு என்பது நம்ம அனுஷ்டானத்தில் வரக்கூடிய ஒரு சிறந்த அனுஷ்டானம். அது வேற எதுவும் சொல்லலாம். இது ஒரு பண்டிகை. பண்டிகைன்னா என்ன? அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? நம்ம சனாதன வைதிக தர்மத்தில் புத்தாண்டு என்பது ஒரு பண்டிகை, அது ஒரு புண்ணிய காலம். இதை நம்ம மறக்கலாகாது. அநேகமாக நமது எல்லா பண்டிகைகளும் நமது சனாதன வைதிக தர்மத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் இருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்தது மாத்திரம் இல்லை, ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம அனுஷ்டானத்திலையும் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், பண்டிகைனா விடும் அது குறித்தான பட்சணங்கள் நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக உட்கொள்வது மாத்திரம் அல்ல, எல்லா பண்டிகைகளுக்கும் தனித்தன்மை வாய்ந்தவைகளாக பூஜா விதிகள் இருக்கு. யதோக்தமாக அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையா? பல பண்டிகைகள் விரதத்தோடய இணைந்து வருகின்றன. இதுவும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இல்லையா? இந்த பண்டிகைகள் மாதிரி பல அனுஷ்டானங்கள் நமக்கு ஏனோ தானுண்டு வரல இல்லையா? யுக யுகங்களாக நம்ம முன்னோர்களால் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்த அனுஷ்டானத்தில் உள்ள ஒரு அனுஷ்டானங்கள் தான் இந்த பண்டிகைகள் உட்பட. அது பண்டிகைகளாக இருக்கட்டும், கிரக சூத்திரங்களாக இருக்கட்டும், வைதிக பிரயோகங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, இவை எல்லாம் நமக்கு ரிஷிகளாக தரப்பட்டவை. அந்த ரிஷிகளுக்கு எப்படி இதை கிடைச்சது? அவ தபஸ் பண்ணி அவ திவ்ய திருஷ்டியில அவளுக்கு தோண்டிய விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்கான். அவ தபஸ் பண்ணா எப்படி பண்ணா? இது சாதாரண தபஸ் பண்ணல நண்பர்களே. பஞ்சாக்னி நடுவில் உட்காந்து தபஸ் பண்ணிருக்காவா. 4 புறம் 4 அக்னி, மேல சூரியன், 4 + 1 5 ஆயிரத்து இல்லையா? இந்த பஞ்சாக்னி நடுவில் உட்காந்து தபஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய சூத்திரங்களையும் வைதிக பிரயோகங்களையும், அது ஸ்ரோத்தமா இருந்தானே ஸ்மார்த்தமா இருந்தானே, ஸ்ரோத்த காரியங்கள் ஸ்மார்த்த காரியங்கள் பண்டிகைகள் உட்பட பச்சாக்னி நடுவில் உட்காந்து தபஸ் பண்ணி ரிஷிகள் கண்ட இந்த விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமா கொடுத்துருக்கா. எதுக்கு? நமது சிரேயஸுக்காக. புத்தாண்டும் அதில் ஒன்று வருவதுதான். மேற்கத்திய தாக்கம் இல்லாமல் யோசனை பண்ணிட்டோம்னா இந்த புத்தாண்டுக்கு உண்டான மகத்துவத்தை நாம தருவோம். சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு பொங்கலின முடியுது நமக்கு தெரியும். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி துவக்கத்தில் ஆங்கிலேயருக்கு வேண்டாம், அது ஒரு 1 more year அந்த நம்பர் மாறும். நமக்கு அப்படி இல்லை, நமக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் யோசனை பண்ணிடலாமா? இந்த கால கணக்கீடும் என்பது நமக்கு 2ஆக பிரிகின்றது நண்பர்களே. ஒன்று என்ன? தேவர்களுக்கான கணக்கீடு, கால கணக்கீடு. மற்றொன்று மனிதர்களுக்கான கால கணக்கீடு. ஆமா, தேவர்கள் கால கணக்கீடும் மனிதர் கால கணக்கீடும் ஒன்றல்ல. உதாரணத்துக்கு கொஞ்சம் பார்ப்போமே, நேரமின்மை காரணமாக சுருக்கமாக பார்ப்போம். நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் யுகங்கள்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த யுகங்களோட ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம யோசனை பண்ணுவோம். காலம் என்பது நமது இந்து சமுதாய இந்து தர்மத்தின் வழக்கப்படி காலம் என்பது கடவுளின் வெளிப்பாடாகும்.
கால சக்கரம் என்பது அந்த காலத்தில் அங்கமாக உள்ள அமைந்துள்ள ஒரு சுழற்சி ஆகும். இந்த சுழற்சியானது நிரந்தரமானது, முடிவு இல்லாதது, எவர் எண்டிங் சைக்கிள் ஆங்கிலத்தில் சொல்ல போனோம். அதாகப்பட்டது சிருஷ்டி சம்ஹாரம், படைத்தல் அழித்தல், இவை இரண்டும் அந்த கால சக்கர சுழற்சி இருக்கு இல்லையா, எவர் எண்டிங் சைக்கிள், அதில் ஒரு அங்கமாகும் இந்த சிருஷ்டி சம்ஹாரம். யுக யுகங்களாக இந்த காலமானது வந்துட்டே இருக்கும். ஒன்று முடிதா இன்னொன்று உடனே தொடர்ந்துடும். அதுதான் நான் எவர் எண்டிங் சைக்கிள் சொன்னேன், ஒரு கால சுழற்சி ஆகும். நமக்கெல்லாம் தெரியும் யுகங்கள் என்றால் 4 உள்ளன என்று. 4 பேர் இருக்கு, நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கலியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கிருத்தயுகம். இந்த 4க்கும் சேர்த்து ஒரு பட்ட பெயர் உண்டு, சத்துருயுகம் சொல்லிட்டு. ஒரு தேவ வருடத்துக்கு 360 மனுஷ வருஷங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பழக்கத்துல இருக்க, இது ஈக்குவல். அப்ப என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 43 லட்சம் மனித வருடங்கள் சத்துருயுகம், ஒரு சத்துருயுகம் சொல்லலாம், 4 யுகங்கள் சேர்ந்து. அப்பேற்பட்ட சத்துருயுகங்கள் 74 வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மன்வந்தரம் பேரு. என்ன கொஞ்சம் தலை சுத்திரமா இருக்கோ? இன்னும் பாருங்க, இன்னும் இருக்கு பாருங்க. அந்த 71 சத்துருயுகங்களான ஒரு மன்வந்தரம். அந்த மன்வந்தரம் 14 மன்வந்தரம் ஆனா ஒரு கல்பம் சொல்றான். அந்த மாதிரி கல்பம் 2 பிரம்மாவோட ஒரு நாள். பதில இப்போ இன்னொரு விஷயம் இதுல இருக்கு, என்ன தெரியுமா? ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம வைதிக தர்மத்துல வைதிக காரிய இல்லங்கள் நடக்கும் இல்லையா, வாத்தியார் வருவார், சங்கல்பம் பண்ணி வைப்பார் இல்லையா. இப்போ ஒன்று சொல்றவங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. தித்தீய பரார்த்தே சேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு வாத்தியார் ஆரம்பிப்பார் இல்லையா. வாத்தியார் பண்றது பண்ணி வைக்கிறத இருக்கட்டும், நம்ம இல்லங்களையே பஞ்சாயத்து பூஜையோ சாலிகிராம ஆராதனையோ பண்றவாளுக்கெல்லாம் இது நல்ல பழக்கம் இருக்கும். ஏன்னா சாலிகிராம ஆராதனையோ பஞ்சாயத்து பூஜை நித்திய பூஜை பண்றவாள்லாம் சங்கல்பம் பண்ணிப்பா. அது வரும், என்ன வரும்? தித்தீய பரார்த்தே சேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரேன்னு வருது இல்லையா. அந்த மன்வந்தரேன்னு இருக்கே, அந்த மன்வந்தரத்துல ஒரு பேரு வைவஸ்வதம். இந்த வைவஸ்வதங்கிறது 7வது, அதாவது நாம் இப்போது இருப்பது 7வது மன்வந்தரத்துல இருக்கோம். அதாவது சங்கல்பத்தில் வருது, தித்தீய பரார்த்தே சேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. அதாகப்பட்டது 7வது மன்வந்தரத்துக்கு பேரு சவிவசம். இப்போ சொல்லுங்க நண்பர்களே, நம்ம சனாதன தர்மமானது எத்தனை யுகங்களா வந்துருக்கு சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் அவளுக்கு இந்த படிப்பு ஆரம்பிச்சு 2018 தான் ஆயிடுது. இப்போ 2019 இருந்துருக்கு அவளுக்கு. அதுக்கு முன்னாடி கால யுகம் உலகம் இருந்ததில்ல. இன்னொரு சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷம் முந்தி வரும், அவ்வளவுதான். பட் நமக்கு யுக யுகங்களாக நமது தர்மமானது ஸ்திரமா இருக்கு இந்த பாரத பூமியில. இந்த மனுஷ வருஷம் பார்த்தோம் இல்லையா, இப்போ லௌகிக்கில் இருக்கிற வருஷம், இந்த வருஷம் நம்ம இந்த வருஷத்துக்கும் பேரு உண்டு. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, பிரபவாய் பவாண்டு 60 வருஷம் பேரு இருக்கு. 60 வருஷத்துக்கும் பேர் இருக்கு நமக்கு, மற்ற மாதிரி கிடையாது நண்பர்களே. அதனாலதான் நம்ம எந்த வருஷம் பிறக்கிறோமோ அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அதே வருஷம் இந்த சைக்கிள்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, 60வது வந்ததுனாக்க திருப்பி வரும். அப்ப என்ன பண்ணிப்போம்? நம்ம சஷ்யவத்தை பூர்த்தி பண்ணிப்போம் இல்லையா. இந்த வருஷமானது நண்பர்களே திருப்பி 2ஆக பிரிகின்றது. அதுக்கு என்ன பேரு? அயனம் அப்படின்னு சொல்லிருக்கா. ஒரு அயனத்துல 6 மாசம், இன்னொரு அயனத்துல 6 மாசம். இந்த அயனத்துக்கும் பேரு இருக்குன்னு. ஒரு அயனத்துக்கு உத்தராயணம், இன்னொரு அயனத்துக்கு தட்சிணாயனம். திருப்பி இது 6ஆ பிரியுது. அத ருத்துக்கள் சொல்றான். ஒவ்வொரு ருத்துக்களையும் 2 மாசம். உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாதவாளுக்கு தான் அந்த பதிவு. அந்த ருத்துக்கும் பேர் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் பேரு கொடுத்திருக்கா பெரியவா, ரிஷிகள் கொடுத்திருக்கா இல்லையா. வசந்த ருத்து உங்களுக்கே தெரியுமே, கேள்விப்பட்டிருப்பீங்க. வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து இல்லையா, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து இல்லையா. திருப்பி இந்த ருத்துக்கள் சொல்றோம் இல்லையா, அது அதுல என்னென்ன இருக்கு? 2, 2, 6, 2, 12 மாசம். ஒரு ருத்துக்கு 2 மாசம். சரி, மாசம் இருக்கே, அந்த மாசத்துக்கும் பேர் இருக்கு, உங்களுக்கே தெரியுமே. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, மாசி. இப்ப அவங்க நின்று போறது 12 மாசம் இல்லையா.
அந்த மாசத்திலையும் என்ன ஆகுதுன்னா திருப்பி 2ஆ பிரியுது மாசம். என்னது? அந்த ரெண்டுக்கும் பேர் இருக்கா? அதுக்கும் பேர் இருக்கு. ஒண்ணுக்கு பேரு சுக்லபக்ஷம், இன்னொன்னுக்கு பேரு கிருஷ்ணபக்ஷம். சுக்லபக்ஷம் என்பது பௌர்ணமியில முடியும், கிருஷ்ணபக்ஷம் என்பது அமாவாசையில முடியும். சரி, இந்த 15 நாள் இருக்கு, பட்சம் எனில் 15 நாள். அந்த ஒவ்வொரு நாளுக்கும் 2 அருமையான அம்சங்கள் இருக்கு. என்ன ஒரு அம்சம்? என்ன? திதின்னு சொல்லுவாங்க. திதி 15 நாளுக்கும் 15 பேர் இருக்கு திதி. ஆமா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. பிரதமை, தித்தியை, தித்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. மாமா 14 தான் ஆச்சு. இன்னொன்னு எங்க கேட்கிறேல? இன்னொன்னு என்னன்னா, சுக்லபக்ஷமா இருந்தா அதுக்கு பேரு பௌர்ணமி, 15ஆம் நாளுக்கு பேரு பௌர்ணமி பேரு. அதே கிருஷ்ணபக்ஷமா இருந்தா அந்த 15ஆவது நாளைக்கு பேரு அமாவாசைன்னு பேரு. மற்றபடி மற்ற திதிகளும் ஒண்ணுதான். சரி, இன்னொரு அம்சம் என்ன? ஒண்ணு திதி, இன்னொன்னு என்ன? நட்சத்திரங்கள். நட்சத்திரம் அப்படிதான் சைக்கிள், அதே மாறி மாறி வரும். 27 முடிஞ்சா திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கும். அஸ்வினி, பரணி நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். இவைகள் எல்லாமே அடங்கியதுதான் பஞ்சாங்கம். வருஷா வருஷம் புது பஞ்சாங்கம். இவை மாத்திரம் இல்ல, யோகம், கரணம் எல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கு. அப்புறம் அது மாத்திரமா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரகங்கள் 9 கிரகங்கள், அதுவும் இது மாதிரி பல விஷயங்கள் அடங்கியதுதான் பஞ்சாங்கம் என்பது. இந்த பஞ்சாங்கம் என்பது நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு புதுசா வருது இல்லையா நமக்கு. இது பஞ்சாங்கத்துல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த காயத்தை இப்போ செஞ்சா உனக்கு நீ நினைச்சது கை கூடும், இப்போ செய்யாத, இப்போ இந்த நேரத்தில் இதை செய் அப்படின்ட்டு அந்த கர்மாக்களுடைய தன்மையை பொறுத்து நமக்கு எடுத்து காட்டுவதுதான் பஞ்சாங்கம். நினைச்சு பாருங்க, யுகங்களாம் அந்த பஞ்சாங்கம் இருந்துருக்கு. எங்கேயோ கிராமத்துல ஒரு உச்சிக்குழுமை வச்சுட்டு ஒருத்தர் ஏதோ கணக்கு வச்சுட்டு சூரியனோ சந்திர மாசம் சூரியனோ உத்தேசித்தோ கணக்கு போட்டு பஞ்சாங்கத்தை சொல்றா. அவளுக்கு அப்பெல்லாம் சேட்டலைட்டோ எலக்ட்ரானிக் டிவைஸோ கிடையாது. அவளாம் எவ்வளவு ஒரு ஞானவார்த்தைகளா இருக்கணும், ஞானவான்களா இருக்கணும் வளரும். இப்ப கிரந்த ரூபத்துல வந்திருக்கு, தப்பு இல்லை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே திருப்பியும் குறிப்பிட விரும்புகின்ற நண்பர்களே, நமக்கு புத்தாண்டு என்பது நமது அனுஷ்டானத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை மாத்திரம் இல்லை. பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கு. அதுல நைவேத்தியம் பிரசாதமா நம்ம படைக்கப்பட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமா உட்கொள்றோம். பிரசாதம்னா என்ன? அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும், அனுகிரகம்னு அர்த்தம். இந்த புத்தாண்டு நேரத்துல நமக்கு எல்லாருக்கும் புத்துணர்ச்சியோட நமக்கு சிரேயசம் வரணும், ஆயுர் அபிவிருத்தியும் வரணும், நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நமக்கு நிறைவேறணும். இதுதான் நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த புத்தாண்டு அன்னைக்கு நாம் மற்றது எப்படி இருக்கோ இல்லையோ ஒரு சிந்தனையோட நம்ம இந்த புத்தாண்டை துவங்குவோம். என்ன சிந்தனை? சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? பரோபகாரார்த்தம் தான் இதம் சரீரம் அல்லவா? அதனால நம்மளால முடிந்த அளவுன்னு சொல்லாம, முடிந்த அளவுக்கு மேலேயே நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது செய்வோம். நம்ம அனுஷ்டானத்தை விடாம இருப்போம் இல்லையா? பண்டிகைனால பண்டிகைக்கு உண்டான பட்சங்கள் ஞாபகம் வருது. புள்ளியாவிசத்தினால் பழக்கட்டை இல்லையா? ஸ்ரீராமநவமினா பானகம், மோர், நீர்மோர், இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வருது. கிருஷ்ண ஜெயந்தினா சீடை, இது மாதிரி அடிக்கின்றே போகலாம். அதெல்லாம் அதே மாதிரி புத்தாண்டுனா குறிப்பாக வேப்பம்பூ பச்சடி, இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிரசாதமா நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பிரசாதமா எடுத்துக்கிறோம், அனுகிரகம் கிடைக்கிறது. பூஜை புனஸ்காரம் நம்ம ஈடுபடுறோம் இல்லையா? அதை விட நம்ம நமக்கு உரித்தான அனுஷ்டானங்களை, நித்திய கர்மானுஷ்டானங்களை அதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அதிகமாக சிரத்தையாக செய்வதற்கு நம்ம சங்கல்பம் எடுத்துப்போம். சமுதாய உணர்வோட சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வதற்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். சமுதாயத்துக்கு நம்ம அந்த மாதிரி புத்தியும் நமக்கு வரணும். அதற்காகவும் நம்ம சுவாமியை வேண்டிப்போம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண